அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத சப்தமி 2024 சூரிய பகவான் எப்போது பிறந்தார்னு தெரியுமா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாசி மாதத்தில் முதலில் நினைவிற்கு வருவது ரத சப்தமி அல்லது சூரிய ஜெயந்தி. இது இந்து நாட்காட்டியில் மிகவும் முக்கியமான புனித நாட்களுள் ஒன்றாகும். இந்த நாள் சூரிய பகவான் தோன்ற தினத்தை குறிக்கிறது. மேலும் இந்த நாள் சூரியன் வடக்கு நோக்கி திரும்புவதையும் குறிக்கிறது. அதோடு இது 7 குதிரைகளால் போட்டப்பட்ட ரதம் அல்லது தேரையும் குறிக்கிறது. இந்த ஆண்டு ரத சப்தமி தினம் வருகிற பிப்ரவரி 16 அன்று வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ரத சப்தமி மாசி மாதம் சுக்லபட்சத்தின் 7ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மக்கள் சூரிய பகவானை சிறப்பாக வழிபடுவார்கள். சூரிய என்பதால் இந்தியாவில் உள்ள அனைத்து சூரிய பகவானுக்கு உரிய கோவில்களிலுமே இந்த நாள் மிகவும் ஆடம்பரமாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் சூரிய பகவானின் திருவிழாவான ரத சப்தமி அல்லது சூரிய ஜெயந்தி 2024 பிப்ரவரி 16 அன்று வருகிறது. அதாவது வெள்ளிக்கிழமை. ரத சப்தமியில் குளிப்பதற்கான நல்ல முகூர்த்தம் அதிகாலை 5:15 முதல் 6:56 வரை. சப்தமியில் சூரியனை காண வேண்டிய நேரம் காலை 6:56 மணி. இந்த சப்தமி திதி தொடங்கும் தேதியானது பிப்ரவரி 15 மாலை 4:37 அன்று தொடங்குகிறது. தொடங்கி அடுத்த நாள் பிப்ரவரி 16 மதியம் 3:04 மணிக்கு முடிவடைகிறது. அதாவது வெள்ளிக்கிழமை மதியம். உலகிலேயே கண்ணுக்கு தெரிந்த ஒரே கடவுள் என்றால் அது சூரிய பகவான் தான். அதோடு சூரியன் இல்லாமல் பூமியில் உயிர் வாழ முடியாது. வழக்கமாக சூரிய பகவானின் தேரை இயக்கம் 7 குதிரைகள் வானவில்லின் 7 நிறங்களை மட்டுமின்றி வாரத்தின் 7 நாட்களையும் குறிக்கின்றன. மறுபுறம் தேரின் 12 சக்கரங்கள் 30 டிகிரி இடைவெளியில் இருக்கும் 12 ராசிகளை குறிக்கின்றன. சூரிய பகவானின் தேர் அவரது சகோதரர் அருணாவால் இயக்கப்படுகிறது. மற்றும் ரத சப்தமி திருவிழாவானது சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதை குறிக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் பருவத்தின் மாற்றத்தை குறிக்கிறது. முக்கியமாக இது விவசாயிகள் தங்கள் பயிர்களை அறுவடை செய்வதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ரத சப்தமியில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் தங்களின் பாவங்களில் இருந்து விடுபட சூரிய உதயத்திற்கு முன்பு குளியலை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. அதன்படி நர்மதா, கங்கை, யமுனா, தபதி போன்ற புனித நதிகளின் கரைகளில் வாழும் மக்கள் அந்த புனித நதிகளில் குளிப்பது நல்லது. குளித்த பின் சூரிய பகவானுக்கு நீரை வழங்குவார்கள். அதோடு சூரிய உதயத்திற்கு முன் குளிப்பது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பெற உதவும். தானம் செய்ய விரும்புபவர்கள் வேண்டுமானால் இந்த நாளில் இல்லாதவர்களுக்கு உணவு, பணம், உடை போன்றவற்றையும் வழங்கலாம். அந்த ரத சப்தமி அன்று குளிக்கும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சவங்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. முடியாதவங்க சூரிய பகவானே போற்றி என்று சிம்பிளாக இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் கூட போதுங்க. ரத சப்தமி நாளில் காலையில் எழுந்ததும் குளிக்கும்போது சூரிய பகவானுக்கு பிடித்த எருக்கன் இலைகளை 7 அல்லது 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டு அதன் மேல் அட்சதை மற்றும் எள்ளு விதைகளை வைக்க வேண்டும். ஆண்கள் குளிப்பதாக இருந்தால் அதனுடன் விபூதியையும், பெண்கள் குளிப்பதாக இருந்தால் அதனுடன் மஞ்சள் தூளையும் வைக்க வேண்டும். பின்பு அந்த இலைகளை தலையின் மீது வைத்து நீரை ஊற்றி குளிக்க வேண்டும். ரத சப்தமி என்று செய்யப்படும் பூஜை சடங்குகள்: காலையில் குளித்த பின்பு சூரிய ஒளிப்படும் இடத்தில் சூரிய ரதத்துடனான சூரிய கோலமிட்டு, பின்பு வண்ண மலர்களால் அலங்கரித்து, கிண்ணங்களில் அரிசி, பருப்பு, வெல்லம் வைத்து, வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் வைத்து, அதோடு நெய்வேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கலும் உளுந்து வடையும் செய்து படைத்து சூரிய வழிபாட்டிற்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும். சூரிய வழிபாட்டின் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா. இந்த மந்திரத்தை தினமும் 3 முறை கூறி சூரிய பகவானை வணங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சூரிய காயத்ரி மந்திரம், இந்த சூரிய காயத்ரி மந்திரத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. முடிஞ்சவங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.